நீங்க ஒரு கவர்னரா இல்ல நீங்க அந்த கட்சியுடைய ஆலோசகரா? ஒரு ஆலோசகர் பண்ற வேலையா இங்க ஆளுநர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஆளுநரா ஆலோசகரா? தனித்தனியா எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய 2 கூட்டணிகள், அந்த கூட்டணிகள் ஒண்ணு சேர்ந்து வந்தா கூட அமைக்க முடியும்ன்ற ஐடியாவை கொடுக்க நீங்க யாரு சாரிங்க? நீங்க யாரு? இந்த தமிழ்நாட்டின் ஆளுநரா இல்ல திமுகவின் ஆலோசகரா? கலக்கரடை நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க பாலா, தாவேக்கா தலைவர் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருவாருன்னு எதிர்பார்க்குற வேலையில் திடீர் திருப்பம் கவர்னர் அவர்கள் ஒரு சொல்லிக்கிறாப்புல, அது கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், கவர்னர் அவர்கள் தன்னுடைய வேலையை மீறி என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் தேவையில்லாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை மீறி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய இதை கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு 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 ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்பியர் இல்லைங்க. இது ஒரு சரியான ஒரு அரசியல் பாதையை நோக்கி தான் தமிழக அரசியல் செல்லுதான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியம் இல்லாத அரசியலாக தான் இது இருக்குது. இப்படிப்பட்ட அரசியலில் தான் நம்ம இருக்கணும்னு மக்களுக்கு இருக்குதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நீங்கள் வேணால் அப்படியே படிங்க, மக்கள் கேட்கட்டும் அது என்ன எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயன்றதை மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆட்சி அமைக்க முக்கியம் 118 எம்எல்ஏக்கள் தான். மைனாரிட்டி அரசு ஆட்சி அமைத்து குதிரை பேரம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு கவர்னர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. குதிரை பேரம் நடத்த முடியாது நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க? அதை யார் சொல்லணும்? அதை யார் முடிவு பண்ணணுன்றது இருக்குல்ல. நீங்கள் அதை முடிவு பண்ணணுமா? நீங்கள் அதை சொல்லலாமா? உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குதா? அரசியல் சாசனத்தில் சட்டத்தில் இதுக்கான இடம் இருக்குதா? யாரை கேட்டு இப்படிலாம் இவர் பேசிகிட்டு இருக்காரு? இப்படி பேச விட்டு இந்த பாஜக அரசு எப்படி வேடிக்கை பார்க்குது, சிரிக்குது, ரசிக்குது, இப்படி நம்ம எடுத்துக்கலாமா? என்ன ஒரு போக்கில் இது போகுதுன்னு தெரியல. இவர் எப்படி இந்த வார்த்தைகளை பிரயோகிக்கலாம்? ஃபஸ்ட்டு இதை பற்றி இவர் முதல்ல கன்சர்ன்டாக இருக்கலாமா? ஒரு தனி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கட்சியில் பிக்கஸ்ட் மெஜாரிட்டியை வச்சுருக்கிறது யார்? 50 சீட்டு, 70 சீட்டு, 90 சீட்டு. 90 சீட்டு இருக்கிறவர் ஆட்சி அமைக்க வராரு. சரிங்க ஆட்சி அமைங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 15 நாள் வரைக்கும் டைமுங்க, 10 நாள் வரைக்கும் டைமுங்க. இந்த கெடுவுக்குள்ளே நீங்கள் ஆன் த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துவோம். ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தும் போது நீங்கள் அதில் அசம்பிளியில் எல்லாரும் முன்னாடி வச்சு நீங்கள் உங்களுடைய மெஜாரிட்டியை காட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சூப்பருங்க, அவ்வளோதாங்க. இவ்வளோ தானே ஃபாலோ பண்ணுற அரசு. அது எப்படிங்க நீங்கள் திடீர்னு வளைப்பீங்க? எப்படிங்க திடீர்னு மாற்றுவீங்க? இது என்னது? இது கேட்குறது யார் இங்கே நினச்சிருக்காங்களா? மக்கள் இப்போ போராட்டத்தில் இறங்குறாங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நியூஸில் பார்க்குறோம். இந்த கட்சியினர் போராட்டம் பண்ண போகிறாங்க, அந்த கட்சியினர் போராட்டம் பண்ண போகிறாங்க. அடுத்து இவங்களை பார்த்து மக்கள் போராட்டம் பண்ணுறது, இது அவசியமாங்க? இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு அரசியல் சூழலை உருவாக்குறதுக்கு இது பாஜக மட்டும் பண்ணலை. இதை நம்ம மதியானம் பேசின வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். இதை இவங்க மட்டும் பண்ணுற மாதிரி தெரியல. இதை பின்னாடி எல்லாரும் சேர்ந்து உந்துதல் பண்ணி அப்படியே பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இது இருக்குது. இப்போ அசால்ட்டாக அதே மாதிரி தான் இது நடக்குது. அப்போ இதெல்லாம் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ இவங்களும் அப்படியே ஆமாம்மா நாங்களும் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வருவோம். இப்போ இவர் பேசுனதுல மற்றது போங்க. அடுத்தது என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா 118 இடங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க விஜயை அழைக்க முடியாது. திமுக அதிமுக கூட்டணி அமைத்து 118 பேரின் ஆதரவுடன் வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, விஜய் தவிர வேறு எந்த கட்சி ஆட்சி அமைக்க முன் வரலாம், அதிமுக திமுக என எந்த கட்சியும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம், பெரும்பான்மை இல்லாத கட்சிக்கு எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ராஜேந்திர விஸ்வநாத் அர்வேகர். இது என்னங்க? இது ஒருத்தங்க உங்ககிட்ட ஆட்சி அமைக்க அழைப்பு விடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அழைப்பை விடுக்கிறதுக்கு மறுக்கலாம், இல்லை அழைப்பை விடுக்கலாம். இது ரெண்டும் உங்களுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் அழைப்பை விடுக்காமல் மறுக்கிறீங்க. சரி, அதை கூட மறுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு ஒரு 4 கேஸ் லாவை எடுத்து வச்சு இல்லை இந்த காரணங்கள்லாம் வச்சு ஒரு கவர்னரால் ஆக்சுவலாக அதை மறுக்கக்கூட முடியும் அப்படின்னு கூட நாளைக்கு அதை சப்போர்ட் பண்ணலாங்க ஒரு அளவு வரைக்கும். ரைட்டுங்களா? அது நிற்குமா நிற்காதா, கோர்ட்டில் கேஸா, கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அது நாளைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும் அதெல்லாமே வேறு. அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் கூட நான் போகல. நான் என்ன கேட்குறேன்னா, அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கும் போய் இவங்க ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் உங்களை தான் நீங்க ஆக்சுவலா அவங்கள கூட கூட்டிட்டு வேணும்னா ஆட்சி அமைக்கலாம். இது என்னங்க? இது நீங்க ஒரு கவர்னர் பேசக்கூடிய இதுவா? இவரே ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்க வேணா அவங்க கூட போங்கல, ஒரு கவர்னர் சொல்லலாமா? நீங்க ஒரு கவர்னரா இல்ல நீங்க அந்த கட்சியுடைய ஆலோசகரா? ஒரு ஆலோசகர் பண்ற வேலையா இங்க ஆளுநர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஆளுநரா ஆலோசகரா? இந்த தமிழ்நாட்டின் ஆளுநரா இல்ல திமுகவின் ஆலோசகரா? அப்ப இது என்ன கணக்கு? இது அப்போ இவங்க இவங்களும் சேர்ந்து வரலான்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. இதான் நியூஸ்ல பேசுவாங்க சார். நியூஸ்ல ஸ்பெகுலேஷனை பத்தி அவங்க பேசுவாங்க, மக்கள் பேசலாம், ஒரு கட்சி பேசலாம். ஆளுநர் எப்படி இப்படிப்பட்ட அறிவுரைகளையும் அறிக்கைகளையும் கொடுக்க முடியும்? இது அறிக்கையே கிடையாது, இது அறிவுரை. இப்படி கூட நீங்க பண்ணுங்க, நீங்க வாங்க, நீங்க போய் அதிமுக பேசி
தனித்தனியா எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய ரெண்டு கூட்டணிகள், அந்த கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து வந்தா கூட அமைக்க முடியும்ன்ற ஐடியாவை கொடுக்க நீங்க யாரு சாரிங்க? நீங்க யாரு? ஒரு 50 வருட காலங்களமாக எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருந்தவங்கள நீங்க எப்படி கூட்டணி அமைக்க முடியும்னு சொல்றது ரொம்ப நியாயமான ஒரு இதுதான். அதில் இதை பத்தி விஜய் தரப்புல எதனா வந்திருக்குங்களா? விஜய் தரப்பு பொறுத்த வரைக்கும் அவங்க நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கோம், நாங்க சரியான பாதையில நோக்கி போறோம்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் சரியா கடைசியா பேசினது மட்டுமே தவிர்த்து, அதை தவிர்த்து அவங்க தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. அவங்க செயல்பாடுகளாக என்ன பண்ணலாம், இப்படி ஒரு காயை அவங்க நகர்த்தும் போது இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம என்ன பண்ணலாம், இப்ப மொத்தமா சேர்ந்து இது ஒரு கூட்டு சரிங்கிறது இப்ப வழியே வந்துருச்சா? இது ஏற்கனவே விஜய் அவர்கள் கூட ஒரு காணொலியில சொல்லிக்கிறதா சொல்றாங்க. விஜய் அவர்கள் அன்னைக்கு சொன்னது அப்படியே இப்ப நடக்குதா? இவங்க வேற வேற கூட்டணி கிடையாது, இவங்க எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு சொன்னார்ல, அது நடக்குதுல்ல. பாஜக, திமுக, அதிமுக எல்லாருமே ஒண்ணுதான், இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆளை எதிர்க்கதான்னு சொன்னாங்களா, அது நடக்குதுல்ல. இப்ப பாஜக ஆளுநரை வச்சு எல்லா காய்களையும் நகர்த்தி வேடிக்கை பார்க்குது, திமுக அதை 2 நாளுக்கு ரசிக்குது, அதிமுக அதை உட்காந்து கவனிக்குது. ரசிக்கிற திமுக எப்படி ரசிக்குது? ஒரு நடிப்போட, போலியான ஒரு வஞ்சகத்தோட நடிக்குது. என்ன பண்ணுது? அவங்களுடைய முன்னாள் முதல்வராகிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் நகர்வுலேருந்து நீங்க கவனிங்க, முதல்ல என்ன பண்றாரு? அவருடைய பதவியை ராஜினாமா பண்றாரு. அவருடைய மகனாகிய உதயநிதி அவர்கள் முன்னாள் துணை முதல்வராக இருந்தவர், அவர் என்ன சொல்றாரு? எந்த ஒரு கட்சி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குதோ அவங்களுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள், அடுத்த 5 வருஷம் அவங்களுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். ரைட்டுங்களா? அது அவருடைய 2 இதுல முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளவுதான், நாங்க இது பண்ண போறோம். அடுத்து ஒரு எதிர்க்கட்சியாக நாங்க செயல்பட தயாராகிறோன்ற மைண்ட் செட்டை முதல்ல மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்துடுறாங்க. அப்புறம் தான் நேற்று நைட்டு இந்த ஸ்பெகுலேஷன் வருது. இந்த மாதிரி இதுலேருந்து கரெக்டாக 24 மணி நேரம் 25 மணி நேரத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெகுலேஷன் வருது. என்னது? இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாங்க? இது நடக்காம இருக்கு, நம்ம பேசணும், நடக்காம இருக்கணும்னு நம்புறோம், திமுக மரியாதையை காப்பாற்றிக்கும் நம்புறோம், மக்கள் மத்தியில் அவங்களுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் கூடிய அந்த மரியாதையை கூட இவங்க இழந்துருவாங்க, அந்த 59 சீட்டு கூட இவங்க அடுத்த தடவை நிற்கும் போது கிடைக்காதுன்னு நம்ம பேசணும். இதுதான் நடக்க போகுது இப்போ. அப்போ இந்த இடத்துல இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து எப்படி டிராமா ஆடுறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு ஆட்சி அமைக்கட்டும். காலையில சொல்றாரு, காலையில ஒரு பேச்சு, நைட்டு ஒரு பேச்சு. இப்ப கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாரு? அது மறுக்காம கூட்டணி இருக்குதா, அது மறுக்காம ஒரு பாட்டு இல்லைன்னு சொல்லல, எதுவும் சொல்லல. எங்களுடைய எதிர் துருவங்க அவங்க கூட நாங்க ஏங்க சேருவோம், அந்த பேச்செல்லாம் இல்லை. அதை விட முக்கியம் இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு, அதாவது திமுக எம்எல்ஏக்களுடைய மீட்டிங்கை முடிச்சுட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கான்றதை சொல்லுங்க. அதாவது மெயினாக என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்படுங்கள், முழுசாக சொல்லணும்னா சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், ஆனால் கட்சியின் நலன் கருதி மூத்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. என்ன முடிவு எடுத்தாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏக்களில் மு.க. ஸ்டாலின் அதிரடி உத்தரவு போடுறதா சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய காமெடி தெரியுமா? அதெல்லாம் சொந்த கட்சியை அழிச்ச அந்த வரலாறு அதிமுகவுக்கு தான் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போனதுக்கு அப்புறமா இபிஎஸ் அவர்கள் தன்னோட கூட இருந்த எல்லாரையும் வச்சுக்கணுமா, அவங்களாம் உள்ள இருந்து இந்த கட்சியை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி அழிக்கிறது சரியா, இல்லை இப்போவே அவங்கள வெளியே துரத்திட்டு அதனால் இந்த கட்சி பாதிக்கப்பட போகுது அப்படின்னா அதை சந்திக்கிறது சரியான்னு 2 இதில் ஒரு முடிவு எடுத்தார். சசிகலா அவர்கள் வெளியே போகட்டும், ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போகட்டும், அமமுகவா இப்போ இருக்கிற நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் தேவை கிடையாது. இந்த முடிவுகளெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக எடுத்து முடிவு பண்ணி இன்னைக்கு அந்த கட்சியை கட்சியாவது காப்பாற்றி வச்சிருக்காரு. அது இன்னொரு தடவை நின்று திரும்பலாம் ஜெயிக்குமாங்கிறது அடுத்த கதை. பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு திமுக அவங்களுடைய எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்குதுங்கிறத தான் இவர் சொல்றது மூலம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நாளைக்கு எதுவும் நடக்கலாம், நீங்க ரெடியா இருங்கன்றதான் இருக்கு. கட்சியோட எனக்கு எதிர்கட்சியா இருக்கணும்ன்றதான் ஆசை. ஆனால் கட்சியுடைய நலன் கருதி முக்கியமாக எல்லாரும் சேர்ந்து தலைமையில் முடிவெடுத்து பேசுனதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும்னா இப்போ நியூஸில் போயிட்டு இருக்கிற உண்மை தானே அர்த்தம் இதில். அப்போ அதிமுகவோட நாங்கள் நாளைக்கு சேர்ற மாதிரி இருந்தோம்னாலும் கூட நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய முக்கிய எம்எல்ஏக்கள் யாராவது ஒருத்தவங்களை இறக்கி விட்டு ஆமாம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ விட்டு பேச விட்டாச்சு இப்போ ஆல்ரெடி. இப்போ என்ன ஆகும், அடுத்த எம்எல்ஏ கூட அப்போ நம்மளும் ஆதரவு தெரிவிச்சுக்கலாம், எதுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. அப்போ அதிமுக திமுக 2 பேரும் உங்கள் கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்த்து உள்ள திரட்டி கொண்டு விஜய் அவர்களை மோதி எப்படியோ அவரை, அதாவது மக்களை ஏமாற்றி, விஜய் ஏமாற்றி இல்லை, இப்போ மக்களையும் ஏமாற்றி நீங்கள் வேண்டான்னு புறக்கணிக்கப்பட்ட 2 கட்சிகளும் வேணும்னு சூஸ் பண்ணப்பட்ட கட்சியை தாண்டி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து மேலே இப்போ மக்களை ஏமாற்ற போறீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்க. இல்லை, நல்லது பண்ணுறது அடுத்ததுங்க.
நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே மக்கள். நீங்க வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வரீங்க அப்படின்னா வரலாம். அதுல இடம் இல்லையா? ஏன் வரக்கூடாதா? வரலாமே, எல்லாமே அரசியல் தானே அப்படின்னா மக்கள் என்ன அரசியல் அதுக்கு பதிலுக்கு காட்டுவாங்கன்றத விரைவில் பார்ப்பீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து 5 பேர் கிட்டத்தட்ட 5 எம்எல்ஏ வந்து இவங்க மாறிட்டாங்க. ஆமா. அதுல வந்து எப்படி அதை வந்து சொன்னார் விஜய் போயிட்டு இன்னைக்கு போயிட்டு? இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும் 5 பேர் எங்களோட இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு 107 108 விஜயோட 2 தொகுதி அதை சேர்க்காம 107 ஒரு 5 12 112 சீட்டு இப்போ நாங்கள் இருக்கிறோம் கையில். இப்போ 233 தான் இப்போ கணக்கு. 234 கிடையாது. ஒன்று வந்துட்டு விஜயோடைய அந்த தொகுதி. அது இல்லாமல் 233ன்னு பார்க்கும்போது அதில் 117 நீங்கள் மெஜாரிட்டி காட்டினா போதும். இப்போ என்ன கம்யூட்டேஷன் பெர்மியூட்டேஷன்ஸ் இந்த கணக்கு வழக்குலாம் ஓடுது அப்படின்னா இந்த 233ல் விஜய் கிட்ட இப்போ கையில் இருக்கிறது 112. அது போக மிச்சம் 121. இந்த 121 வச்சு இப்போ இவங்க ஆட்சி அமைக்கிறான்னு கதை பேசுறாங்க. ஆனால் இதில் எது நடக்காது அப்படின்னா பாஜகவை இதில் என்னென்னலாம் இதுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். 1, பாஜகவை இதுலேருந்து இவங்க கழட்டி வரணும். இப்போ அதிமுக அதை பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமையில இவங்க பண்ணுறதை பார்த்தா அதிமுக பாஜகவை கழட்டி விடுறது கூட ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இவங்க ஒன்று சேரும்போது இப்போ பாஜகவை சேர்த்துக்கிட்டு கூட்டணி நடத்த முடியுமா? இது அப்படியும் நடக்க, அதுவும் நடக்க போதா? அதையும் நம்ம பார்க்கறது தயாராகணுமா? நான் தயார் இல்லை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இளங்கோன்றவர் வந்து காங்கிரஸ் வந்து முதுகுல குத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? இப்போ உங்களை வேணான்னு மக்கள் துரத்துனாங்க. பாஜகவின் எதிர் கட்சியே நாங்கள் தான் சொன்னீங்க. பாஜகவை தமிழ்நாடுக்குள்ள விடவே மாட்டோம் நீங்க சொன்னீங்க. அதிமுக வந்தா பாஜக உள்ள வரும் நீங்க. இப்போதான் நான் கரெக்டாக வரேன். கரெக்ட். அதாவது அதிமுக உள்ள வந்தா பாஜக உள்ள வந்துடும், தாவேக உள்ள வந்தா பாஜக உள்ள வந்துடும். இப்போ திமுகவே அதிமுகவை வான்னு கூட்டு வருதே, இப்போ பாஜக உள்ள வராதா? இல்லை வந்து இப்போ இந்த எல்லா கலவரத்தையும் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கயாட்டிக்கான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு பாஜக மூலமாக கவர்னரை வச்சு ஒரு காயை நகர்த்தி இங்கே அதிமுகவை வந்து கூட்டுட்டு கூட நீங்கள் போகலாம், 2 பேரும் சேர்ந்து கூட என்னை வந்து பார்க்க வாங்கன்னு கவர்னரை சொல்ல வச்சு திமுகவும் அதிமுகவும் பேக் ஹேண்ட் டீலிங் பண்ணுறாங்கன்னு விஜய் அவர்கள் சொன்னார் பாருங்க முன்னாடி. இவங்களாம் வந்து கள்ள கூட்டணி இருக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி கள்ள கூட்டணி இருக்குதுங்கிறத இப்போ நீங்களே எடுத்து உடச்சு இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வரும்போது இது இல்லை அங்கே மக்களை ஏமாத்துறது, இது இல்லை அங்கே மக்களை முதுகுல குத்துறது. இது முதுகுல குத்துறது இல்லைங்க, உடம்பு முழுக்க குத்துறாங்க மக்களை. இப்ப இவங்க முதுகுல, நெஞ்சில, முகத்துல குத்துறாங்க. இவங்க முகத்துல குத்துறாங்க மக்களை. இவங்க பாஜகவை கூட்டிட்டு வர்றது ஒரு ஆட்சின்னு இந்த திமுக வந்து இப்ப பேசுதாங்க. இப்போ பாஜக உள்ள யாருங்க கூட்டு வர போறா? இப்போ இது ஏற்கனவே ஏடுங்க கூட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை இவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க தான் கூட்டு வந்த மாதிரி ஆயிடும். இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து வெளியே போனதால இவங்க வந்து பாஜக கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்களா? ஷோ, இதெல்லாம் கேட்கறது எவ்வளோ அபத்தமாக இருக்குது எனக்கு. அப்படின்னா இப்படிலாம் கூட நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்களே இன்னைக்கு திமுகன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா திமுக மேலே அதிருப்திங்கிறது முன்னாடி இருந்துச்சு, இப்போ திமுக மேலே வெறுப்புன்றது வரப்போகுது மக்களுக்கு இந்த நகர்வு மூலமாக. நான் வந்து பேசினப்போ கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா முக்கியமாக திமுகவை சரியாக அணுகிறவங்க, அதை யோசிக்கிறவங்க அதெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா எங்கள் திமுக போய் அதிமுக கூட கூட்டணி வச்சு விஜயை வீழ்த்தி திரும்பவும் வரணும்னு நினைக்குவாங்க. திமுக தைரியமா மறுபடியும் 2031 போராடும். எப்படி எதிர்கட்சியை அடுத்த 5 வருஷம் தாவேகாவை ஓட விட்டு அதிமுக எப்படி 2016 21 ஓட விட்டுச்சோ அதே மாதிரி 26 to 31 ஓட விட்டு 31 திமுக தனி பெரும்பான்மை காட்டி வந்து ஆட்சி அமைக்குங்கன்னு என்கிட்ட ஒரு திமுக சொன்னார். இது சரியான பேட்டில் வா இப்ப அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்ப. ஆனா இப்ப ஸ்டாலின் அவர்கள் அது எல்லாத்தையும் உடைக்கிறார். யாரெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் இப்படி நம்பி நம்ம கிட்ட வந்து நடக்காதுங்க, திமுக எப்பேற்பட்ட கட்சி, சே எப்படி போய் ஆட்சி அமைக்குமா திமுக அப்படின்னு சொன்னாங்களே, அப்படியும் நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஏன்னா எங்களுக்கு இப்போ விஜய் மிகப்பெரிய மெகா ஃபோர்ஸாக தெரியுறாரு. அப்போ நவ் இட் இஸ் விஜய் வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் எவ்ரி ஒன். அதாவது முன்னாடி வந்து கிரிக்கெட்டில் மேட்ச் நடக்கும், ஆஸ்திரேலியா வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதில் கூட ஆஸ்திரேலியா அடித்து ஓட விடுவான். அதாவது ஆஸ்திரேலியா 300 அடிக்கும். நீங்கள் எத்தனை பேரோட வாங்கடா, யாரெல்லாம் கூட்டுவாங்கடா, நான் பார்த்துட்டேன். 79க்கு ஆல் அவுட் ஆவாங்க அத்தனை டீமும் ஒன்றா சேர்ந்து. இதுதான் இப்போவும் நடக்க போகுது. இது ஆஸ்திரேலியா வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. கண்டிப்பாக இங்கே அரசியல் இப்போது இது டிவிகே வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு பார்ட்டிஸ்னு இவங்க வச்சு ஓட விட போகிறாங்க. தாவேக்கா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது தாவேக்கா கிடையாது, இது இப்போ மக்களுடைய கட்சியாக மாறிடுச்சு. மே 4ஆம் தேதி மக்களோட முடிவில் தெரிஞ்சு போச்சு மக்கள் மாற்றத்திற்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. அதையும் மீறி நீங்கள் அவங்கள ஏமாற்றி ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்து இப்படி ஒரு கூட்டணியை கொண்டு வந்து கேவலமாக ஆட்சி அமைக்க முடிவு பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை காரி உமிழ்வாங்க மூஞ்சியில். விரைவில் இவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்க மக்கள். ஒருவேளை வந்து இந்த கூட்டணியே அமையல, விஜயால பெரும்பான்மை நிரூபிக்க முடியல,
அப்போ வந்து ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா விஜய்க்கு இன்னும் சூப்பர். என்னன்னா கட்சியில் வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ வெல் ஆஃப் கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க அனைவரும் வந்து திரும்ப அவங்க எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி இந்த ஒரு எலெக்ஷனில் வந்து போட்டிட்டு இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக நம்மளால் பார்க்கும்போதே சொல்ல முடியுது. அந்த கட்சியில் வந்துட்டு ஒரு இளம் பெண்மணி ஒருத்தவங்க வந்து அவங்க தான் வந்து இளம் எம்எல்ஏ இப்போ தாவேக்காவில், அவங்களுடைய பேர் எனக்கு உடனே ஞாபகம் வரல. அப்படிப்பட்ட எம்எல்ஏக்கள்லாம் வந்துட்டு எங்கேருந்து பணத்தை திரும்ப செலவு பண்ணுவாங்க? நீங்கள் வந்துட்டு இது இந்த அந்த எலெக்ஷனுக்கு என்ன செலவு பண்ணீங்களோ, அதாவது செலவுன்றது என்னன்னா மக்களுக்கு இவங்க மாதிரி போயிட்டு 2500 3000 காசு கொடுக்குறது கிடையாது. இந்த கட்சிக்கு வந்து உழைக்கிறாங்க, இவங்க வாக்கிங் போகிறாங்க, இப்போ கேம்பெயின் போகிறாங்க, கூட ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்க ஒரு டீ செலவு வாங்கி கொடுப்போம், டீ வாங்கி கொடுப்போம், தண்ணி வாங்கி கொடுப்போம், ஒரு ஜூஸ் வாங்கி கொடுப்போம், மதியம் சாப்பாடு வேணும் வாங்கி தருவோம். இதுவே வந்து உங்களுக்காக ஒரு 100 பேர் உழைக்கிறான் ஒரு நாளுக்கு அப்படின்னா எங்க, அதாவது வந்து அந்த எம்எல்ஏ பக்கத்தில் எம்எல்ஏ கூட இல்லாமல், அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் கூட இல்லாமல் தனித்தனியாக வேறு வேறு ஏரியாக்குள்ளெல்லாம் போயிட்டு தெருவுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஆட்டோக்கள் போகும், எல்லாத்தையும் ஆட்டோவில் வந்து மைக் அலௌன்ஸ் பண்ணிட்டே போவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுல்ல. இந்த மாதிரி ஒரு நாள் செலவு என்னங்கிறது மட்டுமே நம்ம யோசிக்கணும். 10 லட்ச ரூபா கிட்ட செலவாயிரும் அவங்களுக்கு. அப்போ ஒரு 10 நாள் செலவு பண்ணுறோன்னா 1 கோடி ரூபா அசால்ட்டாக செலவாகும் இவங்களுக்கு. அப்போ அந்த செலவில் அட்லீஸ்ட் ஒரு 25%, 4/4 ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 25 லட்ச ரூபா இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தங்க திரும்ப ரெடி பண்ணி, இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்தாலுமே கூட ஒரு 25 லட்ச ரூபாலாம் ரெடி பண்ணி இந்த மாதிரிலாம் திரும்பவும் செலவு பண்ணணும். அதுக்கு அவங்க நம்பணும், அவங்களுக்கு பணம் கொடுக்குறவங்க அதை செலவு பண்ணி வரணுன்றதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க் அவங்களுக்கு. பட் அதையும் மீறி என்னை பொறுத்த வரைக்கும் நீ எதுவுமே பண்ண வேணாம் தாவேக்கா. ஒருவேளை இவங்க ரீஎலெக்ஷன் வச்சா கூட நீங்கள் மக்களை தேடி போயிடும் ஓட்டு கேட்கவே வேண்டாம். நீங்கள் யாருக்கும் உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னா தாவேக்கா வேட்பாளர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாக மறுபடியும் ஒரு ஃபைலிங்கை மட்டும் போட்டுட்டு அப்ளிகேஷனில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சரியாக கொடுத்துட்டு அமைதியாக ஜம்முன்னு வீட்டில் உட்காந்தா மிச்ச வேலையெல்லாம் ரீஎலெக்ஷன் அன்றைக்கி 85% ஓட்டு என்ன 85 தோ வரேன் திரும்ப அப்படின்னு சொல்லி மக்கள் 50 பேரும் வந்து 95% ஓட்டை பதிவு பண்ணுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, இந்த செலவுங்கிறது இந்த கட்சியை நடத்துகிறவங்களுக்கோ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமும் கிடையாது, மக்களுக்கு இருக்குங்க. இப்போ நான் என் ஊருக்கு திரும்பவும் டிக்கெட்டு போட்டு போகணும். ஒவ்வொருத்தரும் மஸ்கட்லேருந்து வந்தேன், இங்கேருந்து வந்தேன், அங்கேருந்து வந்தேன் பானே, அவன் எல்லாருமே எங்கேருந்து திரும்பவும் 25,000 செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இங்கே திரும்ப வந்து யாருங்க முட்டாளாக்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் திரும்ப நடத்துறீங்க? நீங்கள் இந்த ரீஎலெக்ஷன் நடக்கக்கூடாதுங்க, இது நடக்கவே கூடாதுங்க. இது நடந்தால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார். இது நடக்கக்கூடாதுன்னா வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சிபிஐ, சிபிஎம், விசிகா இந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து 6 இது வச்சுருக்கிறாங்க. அவங்களாம் சுமூகமாக வந்து இவங்க ஜாயின் பண்ணாதான் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. இப்போது 233 விஜய் அவர்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 112 இருக்குது, அவங்ககிட்ட ஒரு 121 இருக்குது. இந்த 121 எதெல்லாம் நடக்காதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாஜக கண்டிப்பாக அதில் இருக்காது நம்புகிறேன். அதையும் இவங்க ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் இருக்கும். பட் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இப்படி யோசிப்போம், எல்லா பெர்மிட்டேஷன்ஸ் யோசிப்போமே. 121 பாஜக இருக்காது, 120 ஆயிரும். அதுக்கப்புறம் விசிக பாமக இரண்டுமே இது வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருந்ததாக வந்துட்டு சரித்திரம் கிடையாது. அப்போ அவங்க ஒன்றா இருப்பாங்களா? இதில் யார் வெளியே போவா? வெளியே போனால் அவங்க விஜய் கிட்ட போவாங்க. அப்போ விஜய் ஆல்ரெடி 112 இருக்கிறாரு, நீங்கள் இப்போ 120 இருக்கிறீங்க. விசிக வெளியே போயிடுச்சுன்னா இவங்க 118 இருப்பாங்க, விஜய் அவர்கள் 114 வந்து நிற்பார். ரைட்டுங்களா? அப்போயும் இவங்க பெரும்பான்மையை காட்டி உள்ளே போயிடலாம். ஆனால் அது விசிகாவுக்கு பதிலாக பாமக போச்சு அப்படின்னா இவங்க 116 தான் வந்து நிற்பாங்க. பாமக விஜய் பக்கம் வருமா அப்படின்றது கேள்வி. அதுக்கும் சில பதில்கள் இருக்கலாம். ஏன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக இரண்டுமே வந்துச்சு, மற்ற கட்சிகளும் வந்தாங்க, அமமுக முதற்கொண்டு. இன்னைக்கு வந்து பாஜக வெளியே போகும்போது பாமகவும் வெளியே போக வாய்ப்புகள் இருக்கா யோசிக்கலாம் நம்ம. ஒருவேளை இல்லை பாமக வந்துட்டு இந்த நேரத்தில் ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவங்க விஜயோட போய் சேரலாம், சொல்ல முடியாது. அமமுக ஏற்கனவே நாங்கள் வரத்துக்கு ரெடின்ற மாதிரி அந்த வேட்பாளர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் வெளியே போயிட்டா கூட ஒரு வேலை இருக்குது. ஸோ இந்த 121 பாஜக இல்லாமல் 120, அப்புறம் வந்து அந்த அமமுக ஒருத்தர் ஒரு வேளை போனார் அப்படின்னா 119. அப்போ இந்த 119 112 கதையில் டிசைடிங் ஃபேக்டராக எனக்கு தெரிஞ்சு விசிக பாமக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சிபிஐ சிபிஎம் இன்னைக்கு காலையில் வரைக்கும் எடுத்திருந்த முடிவு வேற. பட் இப்போ எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னா வந்து அவங்க திமுக அதிமுக ஒன்று சேருது அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதை விட்டுட்டு தாவேக்காக போகணுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் டிசைடிங் ஃபேக்டர் இதுதான். ஒன்று சேர்றாங்க, சமம் இங்கேயே இருந்துடலாமே அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். தேர் ஒன்லி விசிகே பிஎம்கே இவங்க 2 பேர் தான் டிசைடிங்காக இருப்பாங்க. பட் இந்த பக்கம் விஜய் கிட்ட அவங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன? விஜயை பொறுத்தவரைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு இடம் இருக்குது, இங்கே உண்டா கிடையாது. அப்போ அந்த மினிஸ்ட்ரி ரீசனை வேணால் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க யாராவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் சிபிஐ வந்துச்சுன்னா ஒரு மினிஸ்டர் கிடைக்குன்றாங்க, சிபிஐஎம் போச்சுனாலும் ஒரு மினிஸ்டர் கிடைக்குன்றாங்க, விசிகே போனாலும் அந்த 2 பேரில் ஒருத்தருக்கு மினிஸ்டர் பதவி உண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க, அதுலேயும் 1 or 2 மினிஸ்டர்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ்லேயே 1-2 மினிஸ்டர் கொடுக்குறாங்க, உங்களுக்கும் ஆளுக்கு மினிஸ்டர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிஸ்டரை
கூட்டணி கட்சிகள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குதுங்கும் போது தாராளமாக என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க யோசிக்காமல் போய் இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு எனக்கு இதில் வந்து இந்த தடவை இவங்க இதை கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க அந்த பார்கெனிங் பவரை பயன்படுத்தணும். இந்த தடவை எனக்கு வந்துட்டு தாவேக்கா இதை கொடுத்துருச்சு, ஆட்சி அமைக்க விட்டோம், நம்மளை மந்திரியாக்கியும் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி அந்த கெத்தான இடத்துல சிபிஐ சிபிஎம் உட்காரத்துக்கு இடம் கிடச்சிருக்கீங்க. அதை ஏங்க அவங்க விடணும்? விசிகா ஏங்க அதை விடணும்? கண்டிப்பாக தெரிஞ்சவங்க வந்துருவாங்க தான் தோணுது எனக்கு. ஓகே, டபுள் மைண்டடாக இருக்குது எனக்கு. அதிமுக திமுகன்றனால அப்படி தோணுது. பட் எனக்கு இந்த காரணங்கள் வச்சு போகும்போது வரலாம்னு தோணுது. அப்படி போனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்லலாம் நீ எனக்கு கொடுத்தா நான் அவங்க கூட திரும்ப வரேன், இல்லைனா நான் இங்கே இருந்துக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கும் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அந்த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிற அந்த கட்சிகள் இவ்வளோ இழுக்காமல் தைரியமாக பயப்படாமல் விஜய் அவர்களோட பக்கம் போய் நிற்பாங்கன்னு தோணுது. பட் we have to wait and see. இது என்ன மாதிரி பார்கெனிங் பவர் யார் பக்கம் அதிகமாக வேலை செய்ய போகுதுங்கிறது. சரி, மற்றொரு சந்திப்பில் சந்திப்போம். நன்றி.